ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பச்சை பயிரை எப்படி முளைக்கட்டுதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்ப்ரவுட்ஸ் 1 டம்ளர் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை மார்னிங்கே ஊற வச்சுடுங்க. நைட்டு தூங்க போகிறப்ப தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத் எடுத்து அதில் வச்சுக்கலாம். எந்த தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டி கெட்டு போன மாதிரி ஆகிடும். இந்த கார்னரும் அந்த கார்னரும் கட்டிக்கலாம். நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. அப்போ தான் எந்த காற்றும் போகாமல் நல்லா இதாகும். ஒரு பைப்பு இல்லைன்னா ஏதாவது ஜன்னல் கம்பி எங்கேயா நல்லா தொங்குற மாதிரி ஹேங் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஈஸியாக ரெடி ஆகிடும். நைட்டெல்லாம் இதை ரெஸ்ட்டில் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ரெடியாக இருக்குன்னு. பச்சைப்பயிர் நல்லா முளைக்கட்டி வந்திருக்கு. இந்த வெள்ளை வெள்ளையாக வந்தாலே நல்லா முளைக்கட்டிருக்குன்னு அர்த்தம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதை 1 கப் நீங்கள் சாப்பிட்டாலே நல்லா பசியெல்லாம் நல்லா அடங்கிடும். இதில் நிறையா ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பச்சைப்பயிறு சாலட், பச்சைப்பயிறு தோசை, பச்சைப்பயிறு கிரேவி, பச்சைப்பயிறு ரைஸ், இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஒவ்வொரு ரெசிபியாக செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதை நம்ம இப்போ எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னா, ஒரு சில்வர் டிஃபன் பாக்ஸ் இல்லாட்டி ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு 2 டேஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது மாதிரி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, பாய்.